Hello guys, welcome back to my channel orangeabraham. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா HTML basic tags. So அதுல first tag என்ன அப்படினா heading tag. So heading எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா நம்ம ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றோம்னா கண்டிப்பா ஒரு heading அது கொடுப்போம் நம்ம. ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணா கண்டிப்பா heading நம்ம கொடுப்போம். So அதுக்கு heading tag யூஸ் பண்ணிக்கலாம். So நம்ம paragraph tag யூஸ் பண்ணி அதுல font size கொடுத்து நம்ம அப்படி எழுதுறதோட heading க்குன்னு ஒரு tag இருக்கு. நம்ம அது மூலமா எழுதினோம்னா நமக்கு font sizeம் கிடைக்கும், ஸ்டைலும் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா. So அதுக்காக தான் நம்ம heading tag நம்ம யூஸ் பண்றோம். So அது எங்க மெயினா யூஸ் பண்ணுவோம்னா body tag குள்ள தான் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுல எவ்வளோ tags இருக்குன்னா H1 ல இருந்து H6 வரை 6 tags இருக்கு. So அந்த tag யூஸ் பண்ணா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி different style and the font size increaseம் ஆகலாம் decreaseம் ஆகலாம். So அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். So இது ஒரு example program, அதை நான் explain பண்றேன். So title just நான் heading tag மட்டும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் H1 ல இருந்து H6 வரை நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். So இதை ரன் பண்றதுக்கு just browser இருந்தா போதும். So H1 tag தான் biggest size. அதுக்கப்புறம் அதோட least H2. அதுக்கப்புறம் அதோட small H3. So உங்களுக்கே difference தெரியும். H1, H2, H3, H4, X5, X6. So இதுதான் heading tag. நம்மளுக்கு என்ன size வேணும், அந்த headingக்கு இவ்வளோ size particular வேணும் அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So இதுதான் heading tags. So இதான் அவுட்புட் ஆவும் உங்களுக்கு காமிச்சிருக்கு. லீஸ்ட் சைஸ் H6 தான் அதோட லீஸ்ட் சைஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. We'll meet you in the next video. Bye bye.